வாழ்க வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு வந்து மலபார் அவியல் செய்து காட்டுறேன். இப்போ காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். நான் வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், வெள்ளரிக்காய், புடலங்காய், ஒரு கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்படி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். சின்ன பச்சை மிளகா தான். பெரிய பச்சை மிளகான்னா உங்களுக்கு 2 போதும். நான் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் பச்சரிசி மாவு. இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சதை நம்ம போட்டுக்கலாம். மசாலா கொஞ்சம் ஜீரகப்பொடி. இறக்கும்போது நம்ம ஜீரகப்பொடி போட்டோன்னா நல்ல வாசமாக இருக்கும். ஒரு 1.5 கரண்டி தயிர் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கிளறி கொடுத்து நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போ மலபார் அவியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.